ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்தான உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கருப்பு உடைச்ச உளுந்து ஒரு 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் பச்சரிசி, ராகி மாவு, தேங்காய், நாட்டு சர்க்கரை, சுக்கு. ஒரு பேனில் உளுந்தை போட்டு மிதமான சூட்டில் லைட்டாக பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சரிசியும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டையும் ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 ஸ்பூன் உளுந்து மாவு, ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் ராகி மாவு, ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும் இதில் சேர்த்துருக்குறேன். அது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கட்டிகள் இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் கசடு கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காண்டி வடித்து எடுத்துட்டு சர்க்கரை தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப ரெண்டாவது அதை நல்லா ஒரு கொதி வர விடணும். வந்ததும் தேங்காய், ஒரு ஸ்பூன் சுக்கு போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சடை அதில் நல்லா கட்டிகள் இல்லாமல் மறுபடியும் ஒரு கலக்கிட்டு உள்ளே ஊற்றி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கட்டியாகிற அளவுக்கு கிண்டணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறவு தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பக்குவத்தில் நல்லெண்ணெய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, ஆனால் சேர்த்தா நல்லது. இது ஆறின பிறகு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.